Vanduya Nikila Brahma Avaduta. Vanduya Nikila Brahma Avaduta. Utpatilaya Leshna Jalari Andasa Mapnayala Tripti Rupa Dekata Tripti Rupa Dekata Vanduya Nikila Brahma Avaduta. Vanduya Nikila Brahma Avaduta. Namaskar. This is one of the bhajans of Sri Bhaktaraj Maharaj, who was essentially a Maharashtrian who was living in Indore. So when I am in the land of Veer Marathas, I remembered this bhajan. I thought this is the best way to begin my address. பொன்னை பொழிந்திடு மின்னை வளர்த்திடு போற்றி உனக்கு இசைத்தோம். பொன்னை பொழிந்திடு மின்னை வளர்த்திடு போற்றி உனக்கு இசைத்தோம். அன்னை பராசக்தி என்றுரைத்தோம் தலை அத்தனையும் களைந்தோம். அன்னை பராசக்தி என்றுரைத்தோம் தலை அத்தனையும் களைந்தோம். சொன்னபடிக்கு நடந்திடுவாய் மனமே தொழில் வேறில்லை காண். சொன்னபடிக்கு நடந்திடுவாய் மனமே தொழில் வேறில்லை காண். இன்னும் அதே உரை பீரிவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இன்னும் அதே உரை பீரிவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வணக்கம். Since there are some among you who cannot understand Tamil, like Sri Anantanarayanan, I will mix it up as much as possible. My English may not be that good, but I will mix it up. In fact, I mistook Anantanarayanan for David and David for Anantanarayanan till Gayatri made the announcement. முதலில் அன்பா என்னை இந்த அழகான விழாவுக்கு அழைத்த நம்முடைய தமிழ் கலாச்சார சங்கம், பூனே தமிழ் கலாச்சார சங்கத்தை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் நல் வணக்கத்தையும் தெரிவித்து, இதிலே ஒரு நிகழ்ச்சிக்காக அழைத்து இனிமேல் வாழ்க்கை முழுக்க நண்பர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்ற நெகிழ்ச்சியை நீங்கள் தந்ததால் உங்களுக்கு எல்லா சிறப்புகளையும் பராசக்தி கொடுக்க வேண்டும் என்று முதலில் வேண்டிக் கொள்ளுகிறேன். பாலாஜி இனிய மலர்களை கொடுத்து என்னை அழைத்ததை சொல்லவா? நீலகண்டன் வீட்டில் விழுது விழுதாய் வார்த்தை நெய்யை சொல்வதா? இன்று காலை திரு சத்யநாராயணன் அவர்கள் பெரியவர் என்னை மௌரியா கோசாவி கோவிலுக்கு அழைத்து சென்றதை சொல்வதா? அவருடைய வீட்டில் இன்னொரு முறை கொடுக்க மாட்டார்களா என்று ஏங்க வைத்த காப்பியை சொல்வதா? மிக இனிமையாகவும் அமைதியாகவும் பேசிக் கொண்டிருந்த ஹரிஹரனை சொல்வதா? இன்றைக்கும் வாழை இலை போட்டு ஒரு கர்நாடக சமையலை விருந்தளித்த நம்முடைய எங்க நம்பர் காணும் விஜேந்திரனை சொல்வதா? அவர் மனைவியை சொல்வதா? அவருடைய குழந்தை இன்று சுப்ரஜா கன்னடத்தை அடக்கி வைத்து 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 தமிழில் பேசுகின்ற அந்த பாங்கைத்தான் சொல்வதா? முதலில் இந்த நட்புகளை எனக்கு கொடுத்த இந்த மராட்டிய மாநிலத்துக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புனேயில், மகாராஷ்டிரத்தில் தமிழ் செழித்து வாழும் என்கின்ற நம்பிக்கையை எனக்கு தந்தது ஸ்வேதா என்கின்ற அந்த சிறுமி. அவளை என்னை மனமாற பாராட்டுகின்றேன். என்ன பேச்சு, என்ன பேச்சு! தமிழ்நாட்டிலே கூட இப்படி தெளிவான உச்சரிப்போடு பேசுகின்ற குழந்தைகளை பார்ப்பது கடினம். அதனால் என் வாயார மனமாற அந்த சிறுமியை பாராட்டி நான் வாழ்த்துகிறேன். Mahakavi Bharathi was closely associated with the land of Marathas through two illustrious personalities. One, Shivaji Maharaj. Two, Bal Gangadhar Tilak. Bal Gangadhar Tilak was his political guru, where Shivaji was his inspiration, sole inspiration. So there is
a significant connection between Mahakavi Bharathi and Marathas. I have based my little talk on this only. மகாகவி பாரதிக்கு நம்முடைய தமிழ் கவிதையிலே வீரரசம் இல்லை என்கின்ற ஏக்கம். ஒன்று சிருங்காரம், இல்லை சோகம். இது ரெண்டு தான் இருக்கு. வீரரசமே நம்முடைய பாட்டிலே இல்லை. அந்த வீரரசத்தை மகாகவி பாரதி obtained from மகாராஷ்டிரா என்று சொன்னால் மிகையாகாது. பாரதி, சுப்பிரமணிய பாரதி obtained வீரரசா and introduced it in Tamil poetry because of the inspiration he got from the land of Maharashtra. அதான் உண்மை. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். This is the national integration song of Subramanya Bharati. Sri Murali of Krishna Sweets, Sri Krishna Sweets, Chennai, thought upon this idea of Bharatamengum Bharati. Why? He could have continued his life comfortably. Why should he launch such a mega project? He thought national integration is everyone's duty and unity is everyone's responsibility. Sri Murali thought that the best way to inspire people towards integration and unity is by taking Subramanya Bharati to different states of India. That's all. That is why Bharatam Engum Bharati. That is the great thought of Sri Murali of Sri Krishna Sweets. It is indeed my privilege to be associated with him as one of his family members, I would say, more than a friend and a brother. காலம் என்று ஒன்று இருக்கிறது. There is something called time. காலம் என்றால் பொருள் என்ன? காயத்ரி மூலமாக நம்ம அந்த பொருளை சொல்லலாம். புன்னகை மாறாமல், ஒரு சொல் கூட அதிகமாக பேசாமல், ஓரிடத்தில் கூட பிறழாமல் மிக இனிமையாக பேசுகிறார் பாருங்க காயத்ரி. ஒரு பாராட்டு கொடுங்க. பலமான கரவொலியால் பாராட்டை தெரிவி. காலம் என்பது எப்போதோ தோன்றி மறைந்ததையும், இப்பொழுது தோன்றி நடந்து கொண்டிருப்பவற்றையும், இனிமேல் தோன்ற போகின்றவற்றையும் ஏற்கனவே விழுங்கி ஏப்பமிட்டு விட்ட ஒரு மகா அதிசயம். அதான் காலம். ஐ எம் டைம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் பகவத்கீதையில. காலோஸ்மி, நான் காலனாக இருக்கிறேன். ஏற்கனவே தோன்றி மறைந்தவற்றையும், இப்பொழுது தோன்றி நிகழ்ந்து கொண்டிருப்பனவற்றையும், இனி தோன்றி மறையவிருப்பனவற்றையும் ஏற்கனவே விழுங்கி ஏப்பமிட்டு விட்ட மகா அதிசயத்தின் பெயர் காலம். அதை பெண்ணாக சொன்னால் காளி, ஆணாக சொன்னால் காலன். அவ்வளவுதான். கரவினில் வந்து உயிர் குலத்தினை அழிக்கும் காலன் நடுநடுங்க விழிப்போம் பாரதி. கரவுனா திருட்டுத்தனம். Yama comes in stealthily and takes away your life. But I will give him such a look that fear will strike him because of my look. கரவினில் வந்து உயிர் குலத்தினை அழிக்கும் காலன் நடுநடுங்க விழிப்போம் ஜெயபேரிகை கொட்டடா என்றார். அவருடைய இறுதி நாட்கள்ல காலா அட்ரஸஸ் காலா, உன்னை நான் சிறு புல் என மதிக்கிறேன், என் காலருகே வாடா சற்றே மிதிக்கிறேன். ஏன்னா கூப்பிட்ட உடனே பதறி போய் பயந்து போய் வந்துட்டான் காலம். வந்தப்புறம் இவனுக்கு ஓங்கி மிதிக்கலான்றதுக்காக கூப்பிட்டவனுக்கு இரக்கம் வந்து சற்றே மிதிக்கிறேன் என்கிறான் பாரதி. அப்பேற்பட்ட காலன். எதற்காக இந்த காலனை சொல்கிறேன் என்றால், பாரதி மேக்ஸ் a reference about Marathas connecting them to Yama. என்ன தெரியுமா? காலனும் அஞ்ச கலக்கும் மராட்டர். போரில் காலனும் அஞ்ச. The valor of Marathas is such that even the Lord of Death will be afraid to come before them.
போரில் காலனும் மஞ்ச கலக்கும் மராட்டர் என்று he praises மராட்டாஸ். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்போ உயிரை எடுக்கிறதே காலனுடைய வேலை. காலத்தில் உயிரை எடுப்பவன் காலன். உடலில் இருந்து உயிரை கூறு போடுவன் கூற்றுவன். இப்படி யமனுக்கு பெயர்கள் உண்டு. இதுல அவன் இங்க நெருங்கவே பயப்படுவான். அப்படி போர் செய்வார்களாம். ஒருவரோடு ஒருவர் போர் செய்யும் போது ஒருவன் உயிரை அந்த கணத்தில் விதி எவனுக்கு முடிகிறதோ அவனுடைய உயிரை குடிப்பது காலனுடைய கடமை, உரிமை. ஆனால் மராட்டியர்கள் போரிடும் பொழுது எவன் உயிரையும் தொடுவதற்கு அஞ்சுகிறானாம் காலனும் அஞ்ச கலக்கும் மராட்டர் என்று பாடுகிறான். சுதேச கீதங்கள் என்று பாரதியார் முதலில் எழுதுகிறார். அதனுடைய 2ஆம் பதிப்பு அவர் இறந்த பிறகுதான் வெளியே வருகிறது. 1921 பாரதி மறைகிறார். 22 2ஆம் பாகம் வெளிவருகிறது. அங்க திலகரை பத்தி பாட்டு எழுதியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு, as far as I know, no one has composed a song on Bal Gangadhar Tilak in Tamil before Bharathi or even after him. என்ன அழகா இருக்கும் தெரியுமா பாட்டு அது. வாழ்க திலக நாமம் வாழ்க வாழ்கவே, வீழ்க கொடுங்கோன்மை வீழ்க வீழ்கவே. வாழ்க திலக நாமம் வாழ்க வாழ்கவே, வீழ்க கொடுங்கோன்மை வீழ்க வீழ்கவே. 4 திசையும் சுவாதந்தரிய நாமம் எழுகவே, 4 திசையும் சுவாதந்தரிய நாதம் எழுகவே. நரகமொத்த அடிமை வாழ்வு நைந்து கழிகவே, 7 மனிதர் அறிவை அடர்க்கும் இருள் அழிகவே. எந்த நாளும் உலக மீதில் அச்சம் ஒழிகவே. வாழ்க திலக நாமம் வாழ்க வாழ்கவே, வீழ்க கொடுங்கோன்மை வீழ்க வீழ்கவே. 7 மனிதர் அறிவை அடக்கும் அப்படின்னா தகுதி வாய்ந்தவர்களுடைய சிந்திக்கக்கூடிய திறன், அதை நசுக்குகின்ற இருள், அந்த இருளை போக்குபவன் யார் என்று கேட்டால் பாலகங்காதர் திலக் என்று பாரதி பாடுகிறான். என்ன ஒரு குரு பக்தி பாருங்க. அதுல எது கோட்டை? துர்கம். we call fort as Durgam in Maharashtra. When Veer Shivaji left, 240 forts were under him. Many of us are not aware. 240 forts. He hardly lived for 50 years. His life began at 15. In this 35 years, how much he has done. Today we are breathing the air of freedom because of Shivaji and Bal Gangadhar Tilak. We should never ever forget this. So what did Tilakarji do according to Bharathi? He built the fortress of education. What Shivaji built was different. What Tilak built was, Tilak built the fortress of education. In around that, he constructed a moat. We call agari in Tamil, moat of good thoughts. The gist of education will protect knowledge. Knowledge will not protect, because there are 3 things. One is information, another is knowledge, then comes wisdom. Information is not knowledge. Application of information is knowledge. Sublimation of knowledge is wisdom. I hope I'm correct. So the fortress of education, around that is the moat of clarity. And then inside, he converted the fort into a temple through what? Sol Vilakkam. Bharathi says Sol Vilakkam. That is, the gist of knowledge is there now with you, but you must be able to express it for people to understand. Telivurave arindidudal, telivutara molindidudal. This is Bharathi. And last but not the least, how do you know that this fortress is doing well? You need a janda, you need a flag. That flag is Swatantaryam. This he attributes to Tilak.
கல்வி என்னும் வலிமை கொண்ட கோட்டை கட்டினான், நல்ல கருத்தினால் அதனை சூழ்ந்தோர் அகழி வெட்டினான். சொல்விளக்கம் என்றதனிடை கோயிலாக்கினான், சொல்விளக்கம் என்றதனிடை கோயிலாக்கினான். சுவாதந்தர்யம் என்றதனிடை கொடியை தூக்கினான். வாழ்க திலகன் நாமம் வாழ்க வாழ்கவே, வீழ்க கொடுங்கோன்மை வீழ்க வீழ்கவே. You may not be aware, many of you may be aware, 1885 was the first time Indian National Congress was convened, where Umesh Chandra Banerjee was selected as the president. 72 people attended the Congress. See, this was supposed to be convened in Pune, but at that time there was plague in Pune. That is why the Congress was shifted to Mumbai at that time. Bombay at that time. Bombay for South Indians even today. So the 1885 Congress, Indian National Congress, was supposed to be convened in Pune, which was the venue was shifted to Bombay because of this. Then in 1889, in Maharashtra again, in Mumbai, 900 delegates attended the Congress. And then 1891, again in Maharashtra, Nagpur Congress was there, where first time Bal Gangadhar Tilak was participated. Then 1895, Surendranath Banerjee's under his presidency, 1584 delegates participated. Where? In Pune. The largest gathering of delegates of Indian National Congress before 1900 happened in Pune in 1895. In 1905, Congress was held in Kasi. That was the Congress which our Subramanya Bharathi attended first. Then again in 1907, it was supposed to be held in Nagpur. The venue was shifted to Surat. It was there that Bharathi made a deep relationship with Bal Gangadhar Tilak, Sri Aurobindo, Lala Lajpat Rai. He became friends with Vipin Chandra Pal even earlier. So this was a historic conference where moderates and extremes like that, the Desabhaktas were split into two inamicable groups. So this is the history. Now Bharathi drew strength, inspiration, clarity from these great leaders. At that time in 1907, he became the disciple of Bal Gangadhar Tilak. This I want to record here. Bharathi is, no, there is no was. Bharathi is continuing. That is why we are celebrating his 100th memorable day. So Bharathi is a deep, devoted disciple of Bal Gangadhar Tilak. How does he portray Tilak? Many people are not aware. There is somebody who published a small note on Bal Gangadhar Tilak. In that we find a verse by Bharathi. அதாவது சைவர்கள் அஞ்செழுத்துன்னு சொல்லப்படுகின்ற பஞ்சாட்சரம் ஓம் நம சிவாய, அதை எப்படி ஒவ்வொரு கணத்திலும் இடைவிடாது இதயத்தில் வைத்துக் கொள்வார்களோ, சொல்லிக்கொண்டே இருப்பார்களோ, அப்படி இந்த நாட்டுக்காக தன் உயிரை அர்ப்பணம் செய்ய துணிந்த மக்கள் எவரும், மனிதன் எவனும் பாலகங்காதர திலகரை தன்னுடைய நெஞ்சிலே அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பான் என்று பாரதி கவிதையிலே சொல்லுகிறான். அஞ்செழுத்தினை சைவர் மொழிதல் போல் அன்போடு ஓதும் பெயருடையான் என்று திலகரை கொண்டாடுகிறான் பாரதி. அவனுடைய சீரடி கமலத்தினை வாழ்த்துவேன். I will praise his lotus feet. For what? சிந்தை தூய்மை பெருகென சிந்தித்தே, so that I attain chitta shuddhi. I bow, I worship the feet, holy feet of Bal Gangadhar Tilak ji, so that my consciousness is rid of all the junk. என்று இதுதான் பாரதிக்கும் மராட்டிய தேசத்துக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய தொடர்பு என்பதை இங்கே பதிவு செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாப்பிள்ளை போல் அமர்ந்திருக்கின்ற பாலாஜிக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லுகிறேன்.
இன்று காலை பெரியவர் சத்யநாராயண அவர்கள் என்னை மௌரியா கோசாவி ஆலயத்துக்கு அழைத்து சென்றார். இது நான் அங்கே செல்வது 3வது முறை. அங்கே எனக்கு மிகப்பெரிய சிலிர்ப்பு ஏற்பட்டது. முதல் முறை எப்படி ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டதோ, 2வது முறை, இந்த 2 முறைகளும் என்னுடைய மனைவியோடு சென்றிருந்தேன். இன்று அவள் கூட இல்லை என்கின்ற ஒரு சின்ன குறை இருந்தது. இருந்தாலும் அந்த சிலிர்ப்பு மாறவில்லை. அந்த இடத்தில் நமக்கு எழுகின்ற சிலிர்ப்பு மாறவில்லை. அதற்கு காரணம் அங்கே குடியிருக்கும் கணபதி மட்டுமல்ல, அவருக்கு அடியில் இருக்கின்ற மகா சித்தரான மௌரிய கோசாவி மாத்திரம் அல்ல. அங்கிருந்துதான் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக திலக்ஜி கணபதி பப்பா மௌரியா என்கின்ற ஊர்வலத்தை தொடங்கினார். இன்றைக்கு இந்த நாடு முழுதும், நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு விழாவுக்கு கூடுகின்றார்கள் என்றால் அது கணபதி சதுர்த்திக்குத்தான். அந்த புண்ணியம் அனைத்தும், அந்த புகழ் அனைத்தும், போற்றுதல் அனைத்தும் ஸ்ரீமான் பாலகங்காதர் திலக் அவர்களுக்கே சேரும். எப்பேற்பட்ட திலகர் என்றால் எங்கள் பாரதியின் குரு என்று நான் சொல்லிக் கொள்வேன். பாரதியின் குருவான பாலகங்காதர் திலகரை சென்று அடையும். அது கணபதி உபாசனையில் பாரதிக்கு பெரிய தூண்டுதலை ஏற்படுத்தியது என்பதை தான் நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். பாரதி சக்தியின் புத்திரன், பராசக்தியின் செல்ல பிள்ளை என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். ஆனால் விநாயகர் நான்மணி மாலை என்கின்ற ஒரு அழகான நூலை எழுதியிருக்கிறான். புதுச்சேரிக்கு சென்ற பிறகு அங்கு இருக்கக்கூடிய புதுவை மணக்குள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறார். அதிலே விநாயகரை பலவாறு கொண்டாடுகிறான். இறைவி 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 இறையவன் இரண்டும் ஒன்றாகி, தாயாய் தந்தையாய் சக்தியும் சிவனுமாய் உள்ளொளியாகி உலகெல்லாம் திகழும் பரம்பொருளேயோ பரம்பொருளேயோ என்று விநாயகரை கூவுகிறான். பிரம்மமாக விநாயகரை சொன்னவன் ஆதி மூலமே என்கிறான். பிரைமார்டியல் எனர்ஜி என்று சொல்லுகிறான். அனைத்தையும் காக்கும் தேவ தேவா என்று சுக்லாம்பரதனம் விஷ்ணு வருகிறது இல்ல, அனைத்தையும் காக்கும் தேவ தேவா என்று விநாயகரை விஷ்ணுவாக கொண்டாடுகிறான். சிவனே என்கிறான், கண்ணா என்கிறான், வேலா என்கிறான். ஆனா அங்க நிக்கல பாரதி. எவ்வளவு சொன்னான் பாருங்க, பரம்பொருளேயோ பரம்பொருளேயோ ஆதி மூலமே அனைத்தையும் காக்கும் வேலா சாத்தா விநாயகான்னு சொல்லி கீழே இருக்கக்கூடிய கிராம தேவதைகளையும் நீதாங்கிறான். மாடா இருளா சூரியா இந்துவே சக்தியே பெண் தெய்வங்களும் நீதாங்கிற. வாணி காளி மாமகளேயோ என்று விநாயகரை பாரதி கொண்டாடுகிறான். அதற்கு காரணம் பாலகங்காதர் திலக் தொடங்கிய கணபதி பப்பா மௌரியா என்று சொன்னால் மிகையாகாது என்றே நான் நினைக்கிறேன். என்ன கேட்கிறான்? பாரதியுடைய வீரரசம் பற்றி மட்டுமே நான் இங்கே உங்களிடம் சில வார்த்தைகள் சொல்ல வந்தேன். அவனுடைய வீரரசத்தில் அச்சம் வேண்டேன், அமைதி வேண்டினேன். கணபதிட்ட என்ன வேண்டுகிறான்? அச்சம் வேண்டேன், அமைதி வேண்டினேன், உடைமை வேண்டேன், உன் துணை வேண்டினேன். அதனால்தான் ரமணன் நீங்க சொன்ன சாமியார்கிட்ட போனார், சத்குரு சிவானந்த மூர்த்தி கிட்ட போனார். உடைமை வேண்டேன், உன் துணை வேண்டினேன், வேண்டாதனைத்தையும் நீக்கி வேண்டியதனைத்தும் அருள்வது உன் கடனேங்கிறான். யூஆர் obliged to give me all this-ங்கிறான். விநாயகர்கிட்ட பாரதி கேட்கிற மாதிரி வரம் யாரும் கேட்க முடியாது. when you seek alms from God, how will you ask him, please give me something like that? No. Our Mahakavi does not ask like that. He keeps one hand on the shoulder of the Lord himself, shake him and then ask him boons. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. Come on, take down the boons which I seek from you. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. What are the boons? மனதில் சலனம் இல்லாமல், my mind should not carry any disturbance. You should be free from sanchalams. மதியில் இருளே தோன்றாமல், in my intellect not even a speck of darkness should be there. மனதில் சலனம் இல்லாமல், மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். நினைக்கும் பொழுதுனா யார் நினைக்கும் பொழுது? நீ நினைக்கும் பொழுது இல்ல, நான் நினைக்கும் பொழுது. Whenever I want, you must bestow your mauna, your silence upon me. Ganapati humbly asks him, Ganesha asks him,
Why not forever? No. I have to write fiery poems. I have to arouse the spirit of patriotism in my people. So if you make me a mauni, if you silence me, how can I? But whenever I want, நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை தந்திட நீ அருள் செய்வாய். கனக்கும் செல்வம், heavy wealth. Why he puts that adjective there? Heavy wealth, a sack of wealth. Say suppose our Satyanarayan ji is there. He is 77, close to 78. You want to honor him. You ask him to get onto the dais. He comes with a little difficulty, but his spirit is, he can put youngsters to shame. So he can come. And you want to present a memento to him. Balaji gave me a memento which I can put it in my suitcase and carry it home. Thank you for that. And a huge idol of Ganapati, if you want to give him, maybe it's made of silver, dotted with gold and gems. What will he do? How will he carry? No, keep it. He will give it to somebody. Like that. Adu madri, Ganakkum Selvam. Vandana, yappa, indappa vechiko. Kuduthunno. Ennalu thaanga mudiyadhu ivlo. Idu nee vechiko. Naama kudukka avan kuduthukte irpan. Ganakkum Selvam. Then what does he ask? 100 vayadu, 100 years. We say that he died when he was hardly 39. Is that so? No. We will not be celebrating here. 100th memorial year we are celebrating. நிலமிசை நீடு வாழ்வார் என்று வள்ளுவர் சொல்லுவார். நீடு வாழ்தல்னா it doesn't mean that you live for 150 years. A person who is remembered with love and affection for long is one who lives long. So we all owe so many things to him. கனக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாயே. You are obliged to give me. You better give. This Veera Rasam, even in Bhakti, I feel Bharathi got from 2 states. One is Maharashtra, the other state is Rajasthan. If you read his poems, this comes out very clearly. So, Acham illai, amungudal illai. I will not, there is no fear. Amungudal illai, nadungudal illai, nanudal illai, pavam illai, padungudal illai. ஏது நேரினும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினால் அஞ்ச மாட்டோம், கடல் பொங்கி எழுந்தால் கலங்க மாட்டோம், யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எங்கும் அஞ்சோம், எப்பொழுதும் அஞ்சோம். இந்த அஞ்சாமை யாருக்கு பாரத நாட்டு அடிநாதம் என்னவென்று புரிகிறதோ அவங்களுக்கு தான் தெரியும். Bharathi clearly understood that spirituality is the undercurrent of this nation, and our fine arts are those beautiful things which sprouted from this spirituality. Your dance and music emanate from the holy feet of God, serve as vehicle to take you back to him. So எந்த தேசம் தன்னுடைய அடிநாதத்தை மறக்கிறதோ அது முன்னேறாது என்று சுவாமி விவேகானந்தர் முழங்குகிறார். அதை அழகாக புரிந்து கொண்டவன் பாரதி. எதற்கு நமக்கு கவலைப்படணும்? வானம் உண்டு, மாறி உண்டு, ஞாயிறும் நல்ல காற்றும் நீரும் தீயும் மண்ணும் திங்களும் மீன்களும் உடலும் அறிவும் உயிரும் உழவே. இதெல்லாம் இருக்கே. வானம் இருக்கே, மழை இருக்கே, தீ இருக்கே, நீர் இருக்கே, உடல் இருக்கிறதே, எனக்கு அறிவு இருக்கிறதே, உயிர் இருக்கிறதே, போதாதா? தின்ன பொருளும், கொஞ்சம் சாப்பிடணும் அவ்வளவுதானே, அதுக்கு ஒரு சம்பாத்தியம். தின்ன பொருளும் சேர்ந்திட பெண்டும், நல்ல மனைவி வாய்த்திருக்கிறாளே, I have a beautiful wife. சேர்ந்திட பெண்டும் கேட்க பாட்டும். What is the purpose of life? List பண்றான். What is the facility? What are the facilities given by God for us to lead a lively life? It says கேட்க பாட்டும், music. The Lord has given us, dropped music from the heavens. கேட்க பாட்டும் காண நல் உலகம். பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த உலகம் இல்லையா? காண நல் உலகும் கழித்து உரை செய்ய கணபதி பெயரும். சந்தோஷமா சொல்றதுக்கு கணபதியுடைய பெயரும் நமக்கு இருக்கிறதே. என்றும் இங்குளவா சலித்திடாய் ஏழை நெஞ்சே வாழி. ஓ மை poor heart, poor mind, I bless you. வாழி நேர்மையுடன் வாழி, வஞ்சக கவலைக்கு இடங்கொடேல்,
தஞ்சமுண்டு சொன்னேன் செஞ்சுடர் தேவன் சேவடி நமக்கே என்று பாடுகிறான். அவ்வளவு அவ்வளவு உற்சாகம் அவனுக்கு, வீரத்தில் உற்சாகம். ஒரு பாட்டு வரும், மகாசக்தி பஞ்சகம். வருஷா நீங்க கேட்டிருப்பீங்க, அது MS popularized that song. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணிப்பூன், பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெரும் தீ, வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையகமாந்தரெல்லாம் தஞ்சமென்றே உரைப்பீர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அந்த பாட்டுல சொல்லுவான், நம்புவதே வழி என்ற மறைதனை நாம் இன்று நம்பிவிட்டோம். The Vedas declare that faith is the path. If there is no faith in you, even if the Lord presents himself before you out of his causeless compassion, you will reject him. You will hardly notice him. Number one, you will reject him because he won't be according to your frame. He may choose to have, come in the garb of a beggar. We will miss him. Okay. நம்புவதே வழி, but faith is the path என்ற மறைதனை நாம் இன்று நம்பிவிட்டோம். We have accepted it. Now we have faith in the word that faith is the path, right? கும்பிட்டென்னேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமே. Oh mind, if only you could always carry the name of Parashakti, I will worship you. Oh mind, I will worship you. If you could always carry the name of Parashakti. Then he says, third sentence is very, very important. அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி. Death comes only in 4 ways. There are only 4 routes for death. One is ambu, means war. Then thi. Thi is accident. Ambukkum, theekum. Vidam is visham, poison, which refers to suicide. Ambukkum, theekum, vidattukkum, novukkum, diseases. A long life in excellent health is a blessing. A longer life in bad health is a curse. So, ambukkum, theekum, vidattukkum, novukkum, achamilladapadi. I must not be afraid of all these 4 avenues. Umbarkum, imbarkum, valvu tarum, padam om sakti om. Not only for people, even those celestial beings, it is the very Parasakti who walks with me, who makes me sing. She bestows her blessing on all. That is what he says. There was, when he was in Pondicherry in exile, there was an interesting incident. The British wanted him to somehow drag him to British India so that they can arrest him. Bharathi did not budge. He could not be enticed by anything, because one who has seen Parasakti, what is that to be enticed? இல்லையா? அது மாதிரி பராசக்தியை கண்டவன் வேறு பொருளின் மீது ஆசை வைப்பானா, பற்று வைப்பானா? அப்போ they brought out another schemy fellows, so they brought out another scheme. They wanted to engage a gunda and beat him up in Pondicherry itself. And the gunda they selected, his name was Tambala. And he was a scavenger. How they choose? Bharathi was a higher caste Brahmin who did not respect any bias among people. Britishers chose the lowest class to beat him up. See their scheme. That fellow's name was Tambala. So this news somehow leaked. And the nature of news is leaking, so it somehow leaked. And his family and friends were very afraid. Bharathi also came to know of it. What did he do? He straight away went to the Tambala's hut.
where they are not supposed to live inside the town. So far away from the town, the scavenger's hutment was there. He straight away went there. Tambala was not there. Bharathi, the Tambala's wife was there. She was taken aback, shocked. எங்க நாடகத்திலேயே இந்த காட்சி நல்லா அமைச்சிருப்போம். சாமி நீங்களா, நீங்க எங்க இங்க வந்தீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டு, ஏன் இங்க வரத்துக்கு கூட வெள்ளைக்காரன் உத்தரவு தேவையா அப்படின்னு பதில் சொல்லுவார். எங்க உன் வீட்டுக்காரன் அப்படின்னு அவர் வெளியே போயிருக்காரு. டு அவாய்ட் ஹிம், அவாய்ட் தி கான்ஃபரன்டேஷன், ஷீ சேஸ் அவர் எப்போ வருவாரோ தெரியாது, எப்பவோ வந்துதானே ஆகணும், அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்ட்டு அந்த திண்ணையில் உட்காந்துக்கிறாரு. ஹி சிட்ஸ் தேர். தென் he looks at her and asks, என்ன வீட்டுக்கு வந்து உங்களுக்கு தோசை கீசை சுட்டு போடுவியா, இல்லை உன் புருஷன் வந்து எனக்கு போட போற பூசதானா அப்படின்னு கேட்பாரு. அப்போ Tambala enters. Tambala is also equally shocked, taken aback. The fellow whom I am supposed to beat up, kill him, he has already got the money from the British agents for that. He comes and he's sitting royally like a king in my hut. ஆயா தம்பலா நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கேன். சாமி எங்க இம்புட்டு தூரம் வந்தீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு பதில் சொல்றாரு, நீ ஏதோ சாமிக்கு பூசை போட துடிக்கிறதாவும் அதுக்காக காசெல்லாம் வாங்கியிருக்கிறதாவும் கேள்விப்பட்டேன். உனக்கு சிரமம் வைப்பானன்ட்டு அதை வாங்கிட்டு போலான்ட்டு நானே நேரில் வந்தேன் என்ன அப்படின்றாரு. அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. வாட் வில் ஹி ஆன்சர், ஹவ் வில் ஹி ஆன்சர்? அப்போ கேட்குறேன், ஏண்டா நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? நான் அடிக்கணுங்கிறிய, நான் யாருன்னு தெரியுமா? தெரியும் அப்படிங்கிறான். என்ன சொல்லு, நான் யாரு, நான் யாரு அப்படிங்கிறான். நீங்க ஒரு சுதேசி. அப்ப நீ என்ன பரதேசியாடா முட்டாள்ங்கிறான். ரெக்கார்டட் ஈவென்ட். நீங்க ஒரு சுதேசிங்கிற, அப்ப நீ என்ன பரதேசியாடா முட்டாள்? இந்த உடம்பும் உசுரும் இந்த மாரியாத்தா மாதிரி ஒரு பொஞ்சாதி இந்த மண்ணு தானடா உனக்கு கொடுத்தது, இந்த மண்ணுக்கே துரோகம் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்றாரு. டேய், இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம சாக தாண்டா போறோம். நாளைக்கு நீ செத்தா உன்னை கொண்டு போய் லண்டன்ல புதைச்சு கோயில் கட்டுவாங்களா கேட்கிறான். அப்படின்னு ஒன்ன என்னை அடிக்கத்தானடா நீ நேரம் பார்த்தா உன் எதிரே வந்து நிக்கிற, என்ன செய்வ? என்னை நீ அடித்து போடலாம், ஒருபோதும் என்னை நீ அழிக்க முடியாது, ஒருபோதும் என்னை நீ அழிக்க முடியாது. அன்பர்களே, அன்று தம்பலாவுக்கு முன் பாரதி சொன்ன வார்த்தை தான் இன்று நிரூபணமாகி பூனே நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அவனை ஒருபோதும் நம்மால் அழிக்க முடியாது என்பது. அப்போ அந்த தம்பலா அவனுக்கே வெலத்து போய் கேட்கிறான், ஏன் சாமி நான் யாருன்னு தெரிஞ்சும் இங்க வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு பயமே கிடையாதா அப்படின்னு கேட்கிறான். பயமா? பராசக்தி மைந்தனுக்கா? அப்பதான் சொல்றான், அது அச்சம் இல்லை, அச்சம் இல்லை. இச்சகத்துளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பரூட்டும் போதிலும், your dearest friend brings and feeds you with poison. நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. கச்சனிந்த கொங்கை மாதர் கண்கள் வீழும் போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. அப்புறம் இன்னொன்னு சொல்றான், புதுசா குத்தி எடுத்த ஈட்டி, அதுல சதை தொங்கிட்டு இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து என் மேல பாய்ச்ச வர நீ. பச்சை ஊன் ஏய்ந்த வேற்படைகள் வந்த போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. This is Bharati's valor inspired by Balagangadhar Tilak and Veer Shivaji. This is what I wanted to convey to you. When you fix your goal as the highest, you should not waver from that. You should not settle down for anything lesser than that. அதுதான் வீர சுதந்திரம்னு ஒரு பாட்டுல சொல்றோம். You can sing Bharati songs in any manner. அவனே லிபர்ட்டி கொடுத்துருக்கான். You are at liberty to use tunes, but tunes of your choice. But
Please ensure that you don't split the words. You don't rob the spirit, which is palpable in every word. பண்ணக்கூடாது. When I met Bharati's sister-in-law, செல்லம்மாவுடைய தங்கை சொர்ணம்மாளை நான் பார்த்த பொழுது அந்த அம்மா எனக்கு சொன்னாங்க, பாரதி பாட்டுல வார்த்தை முக்கியம், ராகமா போட்டு இழுக்க கூடாது, மாவா போட்டு அரைக்க கூடாது, ராகமா போட்டு இழுக்க கூடாது, பாரதி பாட்டுல வார்த்தை முக்கியம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி காமிக்கும் போது, ஏன்னா நேர கேட்டவங்க இல்ல, நேர கேட்டவங்களை நமக்கு பார்க்கும் பொழுதே நமக்கு பரவசமா இருக்கு. ராஜ்குமார் பாரதி இருக்கார், அவருடைய கொள்ளு பேரன். உங்க அம்மா முடியாம இருக்காங்க, வயசாகி போச்சு, லலிதா பாரதி இருக்காங்க. அவங்க அப்படியே அதே ஃபேவரோட பாடுவாங்க. அத வீர சுதந்திரம் வேண்டி நின்றால் பின்னர் வேறொன்று கொள்வாரோ. இதை நீங்க எப்படி டியூன் பண்ணுவீங்க? பாரதி எப்படி வச்சிருந்திருக்காருன்னு அந்த அம்மா அவருடைய பேத்தி பாடி காமிக்கிறாங்க. வீர சுதந்திரம் வேண்டி நின்றால் பின்னர் வேறொன்று கொள்வாரோ, அப்படி போடுவாங்க அவங்க. என்றும் ஆரமுதுண்ணுதற்காசை கொண்டார் கள்ளில் அறிவை செலுத்துவரோ. You aimed at having a sip of the nectar, amrut. Will you settle down for toddy? He is asking. You wanted to sip from the palm of your hand what? Devamrut. Will you settle down for drinking toddy, local toddy? So when you fixed your goal as Veera Sudandhiram, why he says Veera Sudandhiram? Swatantram is okay. Why Veer Swatantram? Swatantram, freedom is not a thing which is given by one to another. That's not worth having it. Freedom is a proclamation of the soul, very soul itself. You must know that you are free. You must know that no one can bind you. You must know that you are not suffering from shackles of any kind. அதுதான் வீர சுதந்திரம். அப்படி நீ வச்சுக்கிட்டு வேறொன்று கொள்வாரோ, will you settle down for any alternative, any substitute for that? அப்படி கேட்க, பிறந்தவர் யாவரும் இறப்பது உறுதி எனும் பெற்றியை அறிந்தாரேல் மானம் துறந்து அறம் மறந்தும் பின் உயிர் கொண்டு வாழ்வது சுகம் என்று மதிப்பாரோ. மானம் இல்லாமல் ஒரு சுகமா? திருடி சாப்பிடுற சாப்பாடு செரிக்குமா? மற்றவனை ஏமாத்தி அனுபவிக்கிற சுகம் நிலைக்குமா? கேட்கிறான் பாரதி. அதாவது மண்ணில் இன்பங்களை விரும்பி சுதந்திரத்தின் மாண்பினை இழப்பாரோ. There are so many pleasures which you can enjoy in this world, in this life. அதுக்கு ஆசைப்பட்டு இந்த சுதந்திரத்தினுடைய மாண்பை நீங்கள் இழப்பீர்களா? அதுக்கு என்ன ஒரு சிமிலி போடுறான் பாருங்க. கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்கினால் கைகொட்டி சிரியாரு. You sell your eyes and then you buy a painting. Will not people laugh at you? Will you sell your eyes for buying a painting? கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்கினால் கைகொட்டி சிரியாரு என்று பாடுகிறான். வந்தே மாதரம் என்று வணங்கிய பின் மாயத்தை வணங்குவரோ. வந்தே மாதரம் ஒன்றே தாரகம் என்பதை மறப்பாரோ என்று வீர சுதந்திர பாட்டுல சொல்றான். எது இக்னரன்ஸ், எது இன்டெலிஜென்ஸ்? ரெண்டே வார்த்தையில சொல்றான். அஞ்சி உயிர் வாழ்தல் அறியாமை. What is ignorance? Living a life in fear is ignorance. அஞ்சி உயிர் வாழ்தல் அறியாமை. எது இன்டெலிஜென்ஸ்? எல்லாம் புறக்கும் இறை நமையும் காக்கும் என்ற சொல்லால் அழியும் துயர். The Parasakti, the Lord which takes care of everything, from the forces of nature to a small worm, will she let you down? David G, in your Bible it comes, the Lord who ensures that a grain reaches the small beak of a bird, will he forsake you? Same thing, same. எல்லாம் புறக்கும் இறை நமையும் காக்கும் என்ற சொல்லால் அழியும் துயர். அது சொல்லுங்கிறான் பாரு. அதான் மந்திரம், அதுதான் ஜபம். அப்படி வைத்து அதுதான் வீரம். சக்தியே நம்மை சமைத்தது கான் நூறாண்டு பக்தியுடன் வாழும் படிக்கு. எதுக்கு நம்ம இங்கே பராசக்தி படைத்திருக்கிறாள் என்றால் நூறாண்டு பக்தியுடன் வாழும் படிக்கு. At any point of time in our lives we may have
100 reasons to be grateful to God. அதான் சொல்றான். 100 ஆண்டு பக்தியுடன் வாழும் படிக்கு என்று சொல்லுகிறார். மகாசக்தி பஞ்சகம்னு ஒரு போயம் 1914ஆம் ஆண்டுல தென்னாப்பிரிக்காவில் வெளிவந்த மாதா மணிவாசகம் என்கின்ற நூலில் இது காணப்படுகிறது. அங்க சொல்கிறான், காளி நீ காத்தருள் செய்யே. என்னத்தெல்லாம் காக்கணுமா? கரணம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது கரணம், அந்த கரணம். தனு, பாடி, நினக்கென தந்து, I submitted all these to you. காளி நீ காத்தருள் செய்யே, and if you protect me, நான் என்ன செய்வேன் பதிலுக்கு? காளிக்கு பதிலுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனா எப்படி நம்ம வாழ்ந்து காட்டுறோமோ, ஒரு வெற்றி வாழ்க்கையாக மாறுவது எப்போது? விட வேண்டியவற்றை விட்டு எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொள்ளும் போதுதான் வெற்றி வாழ்க்கையாகிறது. தான் பாரதி நமக்கு அறிவிக்கின்ற பாடம், மோட்டிவேஷனல் லெசன். மரணமும் அஞ்சேன், I shall not fear death. நோய்களை அஞ்சேன், I shall not be afraid of diseases. மாறவும் பேயினை அஞ்சேன், I will not be afraid of any temptations. நீ இந்த உடம்ப காப்பாத்து, இந்த மனசை காப்பாத்து, புத்தியை காப்பாத்து, நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படிங்கிற. So what can you give back to God is to lead a life without fear, without hatred, without any bias. அதுதான் பாரதி காட்டுகின்ற வீரம் நமக்கு. நான் பன்னாள் மயங்கினேன், ரொம்ப நாள் மயங்கித்தான் இருந்தேன், அவை இனி மதியேன். தேசுரு நீல நிறத்தினாள், காளி நீளமாக வருகிறாள். சிந்தையிற் குலவிடு திறத்தாள், அவள் விளங்குவாள் தன்னை சரண் புகுந்தேன் என்று சொல்லுகிறான். என்ன ஆச்சு இப்போ? After you sought refuge at the feet of Parasakti, ஐயமும் திகைப்பும் தொலைந்தன. Doubts left me. திகைப்பு என்னன்னு புரியாம நிக்கிற அந்த பிரமை இருக்கு, என்ன சொல்றது, ஸ்டூபிஃபிகேஷன் left me. அச்சமும் தொலைந்தது, fear left me. சினமும் பொய்யும் என்று இணைய புன்மைகள் எல்லாம் போயின, உறுதி நான் கண்டேன். துய்ய வெண்ணிறத்தாள் தன்னை கரியவளை, காளி. துய்ய வெண்ணிறத்தாள் யாரு? சரஸ்வதி, ஸ்வேதா, நம்ம ஸ்வேதா மாதிரி. துணை என தொடர்ந்தது கொண்டே நான் இப்படி இருக்கிறேன் என்று எத்தனையோ இன்னும் நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். ஒரே ஒரு பாடல் மட்டும் சொல்லி கலை நிகழ்ச்சி தொடர்வதற்கு நான் துணை செய்வேன். டைம் இருக்கா? எனக்கு நேரம் இல்லை, வாட்ச் இல்லை என்கிட்ட. பேசலாம். அதாவது, we are deluded by enticements, temptations, and we consider them to be great. For instance, somebody gives me a title. No, honestly, okay, somebody has honored me, I should be grateful to them for that, and then I should live up to that honor. Apart from that, of what use it is to me? Nothing. You are an MBA. Forever you are an MBA. Fine. But what is so great about it? When you come from your convocation and touch the feet of your mother, if that habit still continues, that is fine. அப்புறம் போகும்போதெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? My name is Chandrasekhar MBA அப்படின்னு சொல்லுவீங்க. சிரிச்சிருவான், கேட்கிறவன் சிரிச்சிருவான். ஸோ இது மாதிரி தான் உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நண்பர்கள் வந்திருக்காங்க, வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கு நான் பல் தேய்த்தேன் சொல்லுவீங்களா? இப்படி தேய்க்கலன்னு நாரி போடும் தெரியும். இன்று நான் குளித்தேன், நல்லா வீரமா சொன்னாலும் அது அது வியர்த்தமான முயற்சி. அது சொல்லுவீங்களா? மாட்டீங்க. பாரதி என்ன சொல்றான், இங்க நமக்கு வரக்கூடிய இன்பங்கள் எதுவுமே பயனில்லாத இன்பங்கள். எதனால பயனில்லை? நிலையற்றன. They're not going to stay with you forever. So மாயைட்ட சொல்றான், நீ தரும் இன்பத்தை நேரென்று கொள்வேனோ மாயையே, சிங்கம் நாய் தர கொள்ளுமோ நல்ல அரசாட்சியை மாயையேங்கிறான். A dog comes and offers a lion the kingdom. Take my kingdom. A dog comes and offers it to the lion. Will the lion take it? I will not take these little pleasures. I will not be deluded by this transient nature of life. சிங்கம் நாய் தர கொள்ளுமோ நல்லற சாட்சியை மாயையே.
அப்படிங்கிறான். சாக துணிந்த பின் சமுத்திரம் எம்மட்டு மாயையே, இந்த தேகம் பொய் என்று உணர் தீரரை என் செய்வாய் மாயையே. I have realized that this body is transient, it is not permanent. What can you do to this valorous soul? Oh Maya is asking. என்ன அழகான எத்தனையோ இருக்கு அது மாதிரி. இப்ப ஜெயபேரிகை கொட்டடா பாட்டு குழந்தைகள்லாம் பாடினா அவ்வளவு நல்லா இருக்கும். அதுல என்ன சொல்ற, சாதாரணமா பேய்னா என்ன சொல்லுவோம், ஏடா பேய் அடிச்ச மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தன் பயந்து வடவடத்து இருந்தா பேய் அடிச்ச மாதிரி இருக்கும். நம்மாளு பேய் அடிக்கிறான், பயமனும் பேய்தனை அடித்தோம்ங்கிறான். இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேய் தான் அடிக்கும், நம்மாளு பயமெனும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்து உயிரை குடித்தோம், வியன் உலக அனைத்தையும் அமுதன நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம், ஜெயபேரிகை கொட்டடா. கையில சல்லி காசு கிடையாது, ஜெயபேரிகை கொட்டடா. வார்த்தை மட்டும் எப்படி வருது பாருங்க. அங்கதான் சொல்றான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். I see only myself in whatever I see around me. So the crow belongs to my clan. Okay, the crow belongs to my clan. The sparrow belongs to my clan. The sea, the ocean that you see, the mountains that you see, they all belong to my family. Wherever I see, whatever I see, I am seeing only myself in all that. This is Brahma Sakshatkar. In very simple words, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். 1920 he was in penury. கையில காசு கிடையாது. அப்போ from Kadayam he is shifting to Madras. You may not be aware, Madras was called Chennai even then. People think that they have caused a big change by changing the name. It was called only Chennai at that time, 1920. So there, in a very small house, first he stays in Mylapore. I am very proud to be a Mylapurian because Bharathi stayed there for a while. Then he stays in Vepperi. Then he stays in Georgetown. He doesn't like that. The fellow did not have a penny, but he always wanted a big house with large rooms and a balcony. At last he got a house where there are upstairs. A lot of other families were also living. He goes and stands in the balcony like a king without a penny in his pocket. He had his coat, not a penny. He had his turban, but no official post. It was there he looks at the sea, the ocean, the greenery around him in Thiruvallikeni, wrongly called Triplicane by the British and atrociously followed by our own people. It is not Triplicane, it is Thiruvallikeni. Okay, there in the balcony he stands and says, எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. Can anyone of us do that? When he had nothing in his hand, he is praising the Lord. How many crores of pleasures you have bestowed on us. Seriya translation. Translation is harakiri. I tell you. எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா, சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய். You combined that which is inert with dynamism or kinetic energy, whatever. சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய், அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலகு அமைத்தாய். With the permutation combination of the Panchabhutas, you weaved, you wove a beautiful world. வியனுலகு அமைத்தாய், அத்தனை உலகமும் வண்ணக்களஞ்சியம். Every such world is beautiful with a riot of colors. ஆக பல பல நல்ல அழகுகள் சமைத்தாய். Different beauties you have created. Oh, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். That is Bharathi. இதுக்கு பேர் தான் வீரம். வாளை எடுப்பது அல்ல வீரம்.
வீரம் என்பது நெஞ்சுறுதி. எதுவரினும் இடர்படோம் ஆமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம்னார்ல திருநாவுக்கரசர். அதே பரம்பரையில் வந்தவன் தான் யாருக்கும் அஞ்சோம் காலா உன்னை நான் சிறு புல் என மதிக்கிறேன். இதெல்லாம் அங்கிருந்து வந்ததுதான். இந்த அஞ்சாமை பாரதியினுடைய நெஞ்சினுடைய நேரியல் என்று சொல்லி யான் எதற்கும் அஞ்சுகிலேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான் பாருங்க. மானுடரே நீவிர் என் மதத்தை கை கொன்மின், எம்ப்ரேஸ் மை ரிலிஜன். என்ன ரிலிஜன் அது? பாடுபடல் வேண்டாம். டோன்ட் லாங்குவேஜ் unnecessarily. Call yourself a workaholic, which is a pathetic statement. Workaholic is not a praiseworthy word. Many people say, I'm a workaholic. ஐயோ பாவம், பரிதாபம் தோணும். அதான் பாரதியார் சொல்றார், மானுடரே நீ வீர் என் மதத்தை கை கொன்மின், பாடுபடல் வேண்டா, ஊனுடலை வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும். Nature will give you food. I totally agree with this statement of Bharathi. I have been to different parts of the Himalayas 35 times. 35 times I have been. There are many occasions where I have stayed in places for 40 days at a stretch. People took care of me. There was nothing I could give them. People took care of me. They gave me blankets, they gave me a room, they gave me hot water, they gave me food. And however much I pleaded with them, they refused to take a rupee from me. This is today. I'm not talking about 5,000 years ago. This is today. This country is still like that. The average Indian is a poor tourist. 80% of Indians do not even know 20% of this country. You go out like Bharathi and see the places, then you will understand. So, unavu iyarkai kodukkum. Nature will give you food. It reached me. And what can you give? The question comes, and I could not give him money. Ungalukku tholil. What is your tholil then? Ungalukku tholil inge anbu seidal kandir. Be loving towards everyone. Be loving towards everyone. That is the only way you can repay. Otherwise you cannot. ஒரு இடத்துல சொல்லுவான், செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியன எய்தலாம். நான் எங்க இந்த தவம் பண்றது? உட்கார்ந்தா காலு இங்க முட்டி வலிக்குது, எப்படி நான் உட்காரு? 2 வாட்டி வேற சொல்றான், செய்க தவம், செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியன எய்தலாம். உனக்கு வேணுங்கிறதுலாம் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் தபஸ். அப்போ நான் வாயடைச்சு போய் நிக்கிறேன், என்னையா நீ பெருசா அப்படி சொன்னா நான் எப்படின்ட்டு. பயப்படாதரா, வையகத்தில் அன்பிற்சிறந்த தவம் இல்லை. In this world there is no better penance than loving. வையகத்தில் அன்பிற்சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. இந்த உலகத்துல எவன் இன்பமாக இருக்கிறான்? Who is the happy man here? யாரை கேட்டாலும் how are you? சல்தா ஹை வை. அது என்ன சல்தா ஹை? நல்லா இருக்கேன்னு சொல்லவே மாட்டேன்றான். ஹிந்தியில் எப்படி சொல்றானா, தமிழ்ல எப்படிதான், என்னப்பா எப்படி இருக்கு? ஏதோ வண்டி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. இன்னொருத்தன்ட்ட போய் ஹலோ குட் மார்னிங், வாட் இஸ் சோ குட் அபவுட் தி மார்னிங் ஐ சே. அவன் ஏதோ எரிச்சல இருக்கான், வாட் இஸ் சோ குட். அப்புறம் ஒரு குட் ஆஃப்டர்நூன் வேற, போயா அப்படிங்கிறான். சந்தோஷமா இருக்கிறவனை பார்க்கறதே கஷ்டமா இருக்கு. பாரதியார் சொல்றாரு, யார் who is the happiest person here? One who is loving, one who carries love in him. நமக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் சொன்னோம். நம்ம தொழில்னா கடமைன்னு அர்த்தம், ப்ரொஃபஷன் இல்ல. அதுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க அன்பு செய்யறதுக்கெல்லாம். அம்மா நம்ம மேல அன்பு வைக்கிறாங்க, பதிலுக்கு நம்ம அம்மா கிட்ட அன்பு காட்டினேன்னு சொல்லிட்டு கையை நீட்டின காசா விழும், அடிதான் விழும். அதுக்கெல்லாம் பணம் கிடையாது. நமக்கு தொழில் கவிதை அப்படின்னா என்னுடைய உயிரினுடைய இயல்பு கவிதைன்னு அர்த்தம், ப்ரொஃபஷன்ங்கிறது அல்ல பொருள். The nature of my very soul is poetry. நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். ஒரு சலிப்பே வரக்கூடாது, சோர்வே வரக்கூடாது. உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான், அது அவனுடைய வேலை. சிந்தையே இம்மூன்றும் செய், நீத செய் என் மனசே அப்படிங்கிறான்.
சோ உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர். செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியன எய்தலாம். வையகத்தில் அன்பிற்சிறந்த தவம் இல்லை. அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. யூ டேக் இட் ஃப்ரம் மீ. தோஸ் ஹூ கேரி லவ் இன் தேர் ஹார்ட், அவங்க வந்து நேச்சுரலி தே வில் பி ஹாப்பி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றோம். என்ன அழகா இருக்கு பாருங்க. நிறைவாக, நம்ம நிறைவாகன்னு ஒரு வார்த்தை சொன்னா ஆர்கனைசர்ஸ் வில் பி ஹாப்பி முடிச்சிருவான். ஆனா இதுல வந்து சுகம் கண்டவர்கள் இருக்காங்க. நிறைவாகன்ட்டு 3 வாட்டி வேற சொல்லுவாங்க. அதெல்லாம் பயப்பட வேண்டாம். சரி சரி சரி. இல்ல குழந்தைங்களுடைய நிகழ்ச்சி இருக்குல்ல, அதுக்காக தான். அதாவது ஒரு கராட்டே சாம்பியன் இருக்கான்னு வைங்க. அவன் தெருவில் நடந்து போகும்போது, இது நடந்த நிகழ்ச்சி, அவன் அந்த லோக்கல் ரவுடிஸ் இருப்பாங்கல்ல, 4 ரவுடிகள் தாக்க வந்துடுறாங்க. தே அட்டாக் ஹிம். அப்ப அவன் என்ன பண்றான்னா ஓடுறான். இது எவ்வளவு பிரமிப்பா இருக்கும். தன்னை வந்து ரவுடிகள் தாக்க வந்தால் இவன் நின்று அவங்கள அடிக்காம ஓடுறான். அப்புறம் அவன் ஓட்டத்துக்கு இவங்க ஓட முடியலன்னு நிறுத்திடுறாங்க. அப்புறம் அவனை போய் கேட்ட, என்னடா அது, ஏதோ கராட்டே பிளாக் பெல்ட் அப்படிலாம் நாங்கள்லாம் அவங்க புகழ்ந்துட்டு இருக்கோம், யார 4 சோதா பசங்க வந்து இப்படி ஓடுறேன்னு. இல்லடா, நான் அடிச்சா அவங்க தாங்க மாட்டாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு உண்மை தெரியும். பாரதியார் வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை. இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் பாருங்க. அதாவது அவர் எப்படியாவது அந்த பிரெஞ்சு எல்லையிலிருந்து, புதுச்சேரியிலிருந்து கொண்டு வந்துடணும். வெளியில கொண்டு வந்தா அரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒருத்தர் செட்டப் பண்ணி, நம்ம ஆளுங்க தான், வெள்ளைக்காரன் இல்லை, எல்லாம் நம்ம ஆளுங்க தான் பண்ணான். அந்த கேவலத்தை நினைச்சாதான் நெஞ்சு பொறுக்குது இல்லையே. இந்த நிலை கெட்ட மாந்தரை நினைந்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார். இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த மரத்தில் என்பார், இந்த குளத்தில் என்பார், துஞ்சுது முகட்டில் என்பார், மிக துயர்ப்படுவார், எண்ணி பயப்படுவார். கூர்காவை பார்த்து பயப்படுவாங்களாம் நம்ம ஆளுங்க. கேட்ல நம்ம வாட்ச்மேன் வச்சிருக்கோம்ல, அவனை பார்த்து பயப்படுவாங்க. சிப்பாயை கண்டு அஞ்சுவார். ஊர் சேவகன் வருதல் கண்டு மனம் பதைப்பார். துப்பாக்கி கொண்டு ஒருவன் வெகு தூரத்தில் வர கண்டு வீட்டில் ஒளிப்பார். அப்பால் எவனோ செல்வான், அவன் ஆடையை கண்டு பயந்து எழுந்து நிற்பார். எப்போதும் கைகட்டுவார், இவர் யாரிடத்தும் பூனை போல் ஏங்கி நடப்பார், நெஞ்சு பொறுக்குதில்லை. எண்ணிலா நோயுடையார், இவர் எழுந்து நடப்பதற்கும் வலிமை இல்லார். வெறும் கண்ணிலா குழந்தைகள் போல் பிறர் காட்டிய வழியில் சென்று மாட்டிக்கொள்வார். நன்னிய பெரும் கலைகள் 10,000 கோடி நயந்து நின்ற புண்ணிய நாட்டினிலே இவர் பொறியற்ற விலங்குகள் போல வாழ்வார், நெஞ்சு பொறுக்குதிலையே. இந்த நிலைகட்ட மாந்தரை நினைந்து விட்டால் அப்படி இருக்கும். 5 உயிர் வாழ்தல் அறியாமை. இது ஒரு பக்கம். நம்ம தேசத்துல 2 சொற்கள் இருக்கு. ஒன்று வீரம், இன்னொன்று தீரம். வீரம் வந்து மனசுலயும் இருக்கணும், வீரம் இருக்கணும். எது வந்தாலும் தெய்வமே நின்று எதிர்ப்பினும் நின்று சீறி அடிக்கும் திரளனை என்று பாரதி வீமனை சொல்றான். பீமனை பத்தி சொல்லும் போது, ஒரு தெய்வமே எதிர்த்து நின்னாலும் தான் சண்டை போடணும்னு நிச்சயமாச்சுன்னா நின்று சீறி அடிக்கும் திரளன் சொல்றான். அது வீரம். தீரம்னா என்ன தெரியுமா? அது ரொம்ப வசத்தியான ஒரு வார்த்தை. அது எல்லா பற்றுகளையும் கடந்து இருப்பதுதான் தீரம். எந்த பற்றிலும் மயங்காமல் இருப்பது தீரம். எந்த ஆசைக்கும் அடிபணியாமல் இருக்கின்ற ஞான மாட்சிமைக்கு பெயர் தீரம். அதனால்தான் இந்த தீரரை என் செய்வாய் மாயையேன்னு கேட்கிறான் மாயை பாட்டுல. இப்போ அவனை வந்து கடத்திட்டு போறதுக்காக ஒருத்தர் வர்றார். அவங்க கூட அன்பா பேசி, உங்களுக்கு தெரியாது ஒரு ரகசியம், உங்க மேல இருந்த தடை உத்தரவு நீக்கியாச்சு, நீங்க தாராளமா பிரிட்டிஷ் எல்லைக்கு வரலாம், நான் உங்களை கூட்டிட்டு போறேன், என் கூட வாங்க அப்படின்னு ஒரு கார்ல. அந்த நாள் யோசிச்சு பாருங்க, sometime around 1917. 1918 வராரு, அரெஸ்ட் ஆயிடுறாரு. 1917 நடந்திருக்க கூடிய நிகழ்ச்சி. அவரை கூப்பிட்டுட்டு, இவருக்கு தெரியாது, இவர் பாட்டுக்கு நல்ல மாப்பிள்ளையாட்டும் அவருடைய தொலைப்பா எல்லாம் கட்டிட்டு குங்குமப்பூ போட்டுட்டு கோட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு பூ வச்சுக்க பிடிக்கும் அவருக்கு. அது டக்குன்னு ஒரு பூ எடுத்து அப்படி வச்சுட்டு மீசை நல்லா முறுக்கிட்டு அவரார் போறார். வீட்டுல யார்ட்டையும் சொல்லிக்கவும் இல்லை, அது அவருக்கு வழக்கம் கிடையாது. போயிட்டு போறார். போனா அவருடைய நல்ல காலம் எதிர அவருடைய நண்பர் வர்றார், ஒரு வக்கீல். அவர் கார்ல வந்தோன்னு அப்படி நிறுத்துறார். எங்கேயா கிளம்பிட்டு நீ மாப்பிள்ளை மாதிரி
நான் மனசுல பாலாஜின்னு நினைப்பா அவனுக்கு அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் சொல்லு, என்ன தடை உத்தரவு நீங்கி ஆயிற்று, நாம் எம் தமிழ்நாட்டுக்கு செல்கிறோம். நாடா போடா முட்டாளா இருக்கியே, ஒன்னும் இல்லையே, உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு போறான்யா, உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு போறான், நீ வான்னு சொல்லிட்டு அவனை பாரதிய தன்னுடைய வண்டியில உட்காத்தி வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. அப்போ ஒரு சின்ன சம்பவம் பாலாஜி, அவனை ஏமாத்தி கூட்டிட்டு போனான் பாருங்க. அவனை பார்த்து, அப்ப நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. எவனா செய்வோமாயா, அவன் அங்கேயே 2 போடு போடணும்னு தோணுது நமக்கு. ஏமாத்தி கூட்டிட்டு போறவன் விழிச்சிட்டு நிக்கிறான், இவர் ஃப்ரெண்டு கார்ல ஏறுறாரு. அப்ப நான் வரட்டுமா அப்படின்ட்டு வர்றாரு. வந்த பிறகு இங்க வீட்டு வாசல்ல செல்லம்மாவும் குழந்தைகளும் லபோதிபோன்னு அடிச்சுக்கிறாங்க. யாரோ ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டானா, இவரும் போயிட்டாருன்னா வந்துட்டார். எதுவும் பேசல. வந்து நேர போய் அவருக்கு பிடிச்ச ஹார்மோனியத்தை வச்சுக்கிறார் கூடத்துல. இதோ ஸ்ருதி வாஸ் ட்ரைங் டு கம்போஸ் சம்திங். அப்போ இவரை ஏமாத்தி கூட்டிட்டு போனானே அவன் வரான் இவங்க வீட்டுக்கு. ஏன்னா he is overcome by guilt. இவரை போய் நம்ம we wanted to cheat him அப்படின்ட்டு overcome by guilt, அந்த குற்ற உணர்வோட அந்த ஆள் இங்க வரான். எப்படி இருக்கும் வாசல்ல செல்லம்மாவும் அவங்க நண்பர்களும் அவனை எப்படி வரவேற்றிருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. தொடப்பக்கட்டை எடுக்காத குறைதான். அப்படி திட்டாங்கும் போது இவர் காதுல விழுது. செல்லம்மா அவர் உள்ள அனுப்புங்க. உள்ளையா, நம்ம குடும்பத்தையே குழி தோண்டி புதைக்க இருந்தவன் அவனை போய், அதுக்கு பதில் சொல்றாரு, என் குடும்பம் ரொம்ப பெருசு செல்லம்மா, அது பிரளய காலத்துல கூட அழியாதுங்கிற. இந்த பூனை நிகழ்ச்சி அதற்கு ஒரு சாட்சி. அது பிரளய காலத்துல கூட அழியாதுங்கிறார். வாங்கோ அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. வந்தவன் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே கும்பிடு போட்டு உட்கார்றான். ஐயா, நான் உங்களை ஏமாத்தி கூட்டிட்டு போனேன். உங்க சிநேகிதர் சரியான சமயத்துல வரலன்னா நேரம் நீங்க ஜெயில தான் இருந்திருப்பீங்க. எப்படி ஐயா, யாரு ஐயா நீங்க, யாரு, உங்களால எப்படி இது முடியுது? இன்னும் போது பாடின பாட்டு, ஆன் த ஸ்பாட் பாரதி பாடின பாட்டு, அதோட நான் நிறைவு செய்கிறேன். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய். புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியில் கண்டோமே, நன்னெஞ்சே பூமியில் கண்டோமே. பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கிறான், நன்னெஞ்சே பரமன் வாழ்கின்றான். சிப்பியிலே நல்ல முத்து விளைந்திடும் செய்தி அறியாயோ, நன்னெஞ்சே செய்தி அறியாயோ. குப்பையிலே மலர் கொஞ்சம் குறுக்கத்தி கோடி வளராதோ, நன்னெஞ்சே கோடி வளராதோ. தின்ன வரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தையிற் போற்றிடுவாய், நன்னெஞ்சே சிந்தையிற் போற்றிடுவாய். அன்னை பராசக்தி ஒவ்வொரு வாயினால் அவளை கும்பிடுவாய், நன்னெஞ்சே அவளை கும்பிடுவாய், நன்னெஞ்சே அவளை கும்பிடுவாய், நன்னெஞ்சே அவளை கும்பிடுவாய். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய். இதுக்கு பேர் தான் வீரம், தீரம் கலந்த விவேகம். வீரமும் தீரமும் கலந்ததுன்னா அதனுடைய ப்ராடக்ட் விவேகமாகத்தான் இருக்கும் என்பதை பாரதி நமக்கு பல இடங்களில் காட்டியிருக்கிறான். அதற்கு ஊற்றுக்கண்ணாக அவனுக்கு உந்து சக்தியாக விளங்கிய இருவர் இந்த மகாராஷ்டிரத்தில் இருந்தவர்கள். ஒன்று வீர சிவாஜி, இன்னொன்று ஸ்ரீமான் என்று எப்பொழுதுமே ஸ்ரீமான் தான் சொல்லுவோம், ஸ்ரீமான் பாலகங்காதர திலக். நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு சென்று பாரதியார் கவிதைகளில் சத்ரபதி சிவாஜி தன் சைனியத்துக்கு கூறியது என்று பாரதி எழுதியிருப்பான். அதை தயவு செய்து படிங்க. 4 வரி நான் சொல்றேன். ஏன்னா சிவாஜி தன்னுடைய சைனியத்திடம் பேசும்போது பக்கத்தில் இருந்து கேட்டது போல இருக்கும் அந்த வார்த்தைகள். ஜெய ஜெய பவானி, ஜெய ஜெய பாரதம், ஜெய ஜெய மாதா, ஜெய ஜெய துர்கா, வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் அப்படிம்பா. ஏன் மீதி நாடெல்லாம் புது நாடா? அது என்ன பழம்பெரும் பூமி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆஸ்திரேலியா நேத்திக்கு வந்ததா? அமெரிக்கா முந்தா நேத்திக்கு வந்ததா? இல்லையே. அவ ஏன் பழம்பெரும் பூமினா, பழைய பெருமைகளுடைய ஒரே பூமி இந்த பாரியிலே பாரத நாடு மட்டும்தான். பரம்பரை பரம்பரையாக பல்லாயிரம் ஆண்டுகளாக பண்பாடும் கலாச்சாரமும் விருந்தோம்பல் வழியாக விளங்கி கொண்டிருக்கும் ஒரே நாடு இந்த பாரத நாடு.
இதுவேதான் பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். பாரத நாடு பார்க்கலாம் திலகம், நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். தேவர்கள் வாழ்விடம் திரளுயர் முனிவர் ஆவலோடு அடையும் அரும்புகழ் நாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த இனிய நண்பர்களை கொடுத்த இந்த கலாச்சார சங்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். So this is Ananta Padmanabhan, that is David. Now it's clear. உங்கள் எல்லோரையும் வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன். இப்போ இந்த காயத்ரி பேசுவது போல், ஸ்வேதா பேசியது போல், நீங்கள் இங்கிருக்கக்கூடிய குழந்தைகளை தமிழ் பேச பயிற்றுவிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்வான கோரிக்கை. இங்கே நீங்கள் தமிழ் வகுப்பு நடத்துகிறீர்கள் என்பதை அறிந்து நான் மிகவும் மகிழ்ந்தேன். உங்கள் முயற்சி வலுப்பெற வெற்றி பெற நான் பராசக்தியை தான் வேண்டுவேன். எல்லாம் புறக்கும் இறை நமையும் காக்கும் என்ற சொல்லால் அழியும் துயர். வந்தே மாதரம்.